வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். நம்மக்கிட்ட என்னென்ன மாடல்லாம் இருக்குது, வைண்டிங் மிஷினில் என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் மாடலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா 4 டிஜிட் வந்து டிஸ்பிளே வந்துடும். 4 டிஜிட்டில் கவுண்டிங் டிஸ்பிளே வந்து 4 டிஜிட்டில் கொடுத்துருக்கோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். நம்ம வந்து டேர்ன் செட் பண்ணுறதுக்கு உண்டான இது மோட்டரோட இண்டிகேஷன் அது. தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாடல் ஸ்மார்ட் மாடல், இது வந்து ஸ்மார்ட் மாடலு ஏஎம்இ பிராண்டு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச்சு, தென் ரீசெட் பட்டன் இருக்கும். இது வந்து ரீசெட் கொடுத்தோம் அப்படின்னா மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறத நம்ம இந்த சுவிட்ச் மூலிமா சூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்மார்ட் மாடல். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா மாடலுக்கும் சேமாக இருக்கிறது தான் இந்த செட்டப்பு. பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் செட்டப்லாம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா கோருக்கு அந்த புஷ்ஷு, அந்த டை செட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அது தனியாக ஒரு பாக்ஸில் வந்து தனியாக வந்துடும். இந்த மிஷின் வேணும் அப்படின்னா மேலே தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் மாடல் என்ன அப்படின்னா எக்கோ மாடல் பார்ப்போம். ஸ்மார்ட் மாடலில் ஏஎம்இ. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கோ மாடல் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல், நல்லாயிருக்கும். இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இதுலேயும் பார்த்திங்கன்னா 4 டிஜிட் தான் வரும். இது வந்து டீட்டெயில்ஸு, மெமரி ஹோல்டு, ஆட்டோமேட்டிக் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டிஜிட் டிஸ்பிளே வழக்கம் போல் எக்கோ மாடலில் 4 டிஜிட் டிஸ்பிளே. தென் பார்த்திங்கன்னா கீழே ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ப்ளஸ் மைனஸு ஆட்டோ மேனுவல் வேணால் ஆட்டோமேட்டிக்கில் கொடுக்கலாம். நான் மேனுவல் டைரக்ஷன் வந்து ஆட்டோவில் இருக்கா மேனுவல் இருக்கா அப்படிங்கிறத இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு. தென் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வந்து மேனுவலில் போட்டால் ஸ்விட்ச் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். மேனுவல் அதாவது ஸ்மார்ட் மாடல் மாதிரி. அப்போ வந்து ஆட்டோ மேனுவல் இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகுனா மேனுவலில் இருந்துச்சுன்னா இது ஏரியும். ஓகேங்களா. மேனுவலாக இல்லை ஆட்டோ டைரக்ஷன் அப்படிங்கிறது. தென் வழக்கம் போல் பார்த்திங்கன்னா நம்ம ரீசெட் ப்ரெஸ் பண்ணும்போது லெஃப்ட்டா ரைட்டா அப்படிங்கிறத அதுவே சூஸ் பண்ணிக்கும். இல்லை மேனுவலில் போட்டிங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் என்னென்ன இருக்கோ அதே தான். இந்த மொபைல் செட்டப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் செட்டப் தான். இந்த 2 மாடல் பார்த்திங்கன்னா சேம் தான். பட் என்னென்னா நமக்கு ரீசெட்டு கொடுத்தோம் அப்படின்னா எக்கோ மாடலில் ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ரைட் வந்து சூஸ் பண்ணிக்கும். பட் ஸ்மார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தான் லெஃப்ட் ரைட்டில் ஸ்விட்சை வந்து மாற்றி விடணும். ஸோ இந்த 2 மாடல் பார்த்திங்கன்னா இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்ட் மாடலும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதோட ஹை ஸ்பீடு பிரேக்கிங் சிஸ்டமோட இருக்கக்கூடிய ஒரு மாடல். இது வந்து ஹை ஸ்பீடு மாடலு. இது பார்த்திங்கன்னா இது ஏஎம்இ மிஷின் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இது வந்து லியோ மாடல். எனக்கே தெரியும் இதில் வந்து என்னென்ன இது இருக்குது அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா டோர்லாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு மாடல். இது வந்து இன்னொரு மாடல் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்லா வெயிட் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு மாடல் இருக்குது. ஸோ இது வேணும் அப்படின்னா என்கொயரி பண்ணுறதா இருந்தால் மேலே வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டது தான் இந்த டேபிள் ஃபேனுக்கு. இந்த டேபிள் ஃபேனுக்கு வைண்டிங் ஃபார்மர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து ரெடியாக இருக்குது ஃபார்மரு. ஸோ இது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம எந்த கோர் வேணாலும் வைண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு வீடியோ போட்டேன். பட்டு யாரெல்லாம் பார்க்கலையோ ஸோ அது வந்து அவங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோவும் போட்டிருக்கேன். வைண்டிங் மிஷினும் இதில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஸோ ஏதாச்சும் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மிஷினும் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம்.